ஹலோ விவர்ஸ். ஸோ இன்னைய வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 10 விதமான மாடல் வந்து நமக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு மாடல் பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் போடுற வீடியோஸ் எளிமையாக இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ இன்னைய டாபிக்ல நம்ம பார்க்க போறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. சரிங்களா? இப்போ இந்த கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லி வரக்குள்ள எனக்கு என்ன ஃபார்முலானா, என்னுடைய மொத்த அமௌண்ட் சரிங்களா, ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 த ஹோல் பவர் என். ஸோ இதுதான் வந்து அந்த கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. ஸோ இதுல ஏ அப்படிங்கிறது வந்து என்னன்னா மொத்த தொகை. மொத்த தொகைனா வட்டி எல்லாம் சேர்த்து. சரிங்களா? இதுல பி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசல். சரிங்களா? அப்போ எனக்கு வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா, வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி, அதாவது சிஐ அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, என்னுடைய மொத்த அமௌண்ட்ல இருந்து என்னுடைய அசலை கழிச்சுட்டா அதுதான் வந்து எனக்கு என்னது, என்னுடைய கூட்டு வட்டி. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாடல் ப்ராப்ளத்துல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய அசல் பி கொடுத்துருக்கலாம். சரிங்களா? அட் த சேம் டைம் என்ன கொடுத்துருக்கலாம், வருடங்கள் என் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி வட்டி வந்து எனக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற அந்த வட்டி விகிதம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆண்டு ஒன்றுக்கு அப்படின்னா ஆனுவலி கால்குலேட்டட், அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நமக்கு போதுமானது. இதை பேஸ் பண்ணி என்னுடைய கொஷின்ஸை என்னால மிக எளிமையா சால்வ் பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். Now you see this problem. சரிங்களா? இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, compute the compound interest for the principal of 7,500 for 2 years at 4% per annum, which is compounded annually. அதாவது வருடத்திற்கு ஒரு முறை தான் வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க, கூட்டு வட்டி கால்குலேட் பண்றாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, பி இன்டூ 1 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 த ஹோல் பவர் என். ஸோ இங்க பிரின்சிபல் அப்படிங்கிறது 7,500. அப்போ 7,500 இன்டூ, சரிங்களா, இதை வந்து 100 பிளஸ் ஆர்னு போடலாம். ஆரோட வேல்யூ எவ்வளோ, 4. அப்போ 1 பிளஸ் 4 டிவைட் பை 100 தி ஹோல் பவர் என். இப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது, 2. அப்போ இங்க 2ன்னு போட்டுக்கிறேன். இதை நான் எப்படி எழுதலாம், 7,500 இன்டூ 104 டிவைட் பை 100 இன்டூ 104 டிவைட் பை 100. ஸோ இந்த 2 பூஜ்ஜியம்க்கு 2 பூஜ்ஜியம் கேன்சல். ஸோ 25 அடிச்சோம்னா 3, இது அடிச்சோம்னா எனக்கு 4. ஸோ எனக்கு 104 ஸ்கொயர், இது ட்ரிக் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துருக்குறோம். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 108.16. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். சரிங்களா? 100 ஸ்கொயரோட ஆன்சர். இந்த ட்ரிக்ஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். ஸோ இன்டூ 3 டிவைட் பை 4, இதுதான் வந்து ஆன்சர். இப்போ அடிச்சோம்னா 2 7 0 4 மறுபடியும் பண்ண கிடைக்கும் 12 1 மீதி 2 8. 8,112 தான் இருக்கக்கூடிய மொத்த தொகை. எனக்கு என்ன தேவை, வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லியிருந்தேன், டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ 8,112ல இருந்து 7,500 கழிச்சோம்னா, சரிங்களா, மீதி இருக்கிறது தான் வந்து எனக்கு ஆன்சர். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 612. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா வச்சு போடலாம். இல்ல சார், எனக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, சரிங்களா, ஸோ நம்ம பெர்சன்டேஜ்ல ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண பாத்தீங்களா, அந்த மெத்தட்ல உங்களால போட முடியும். சரிங்களா? ஸோ நீங்க எதை வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 2வது சம் பாருங்க, அந்த ட்ரிக்கை நான் இங்க அப்ளை பண்றேன். சரிங்களா? பட் உங்களுக்கு பெர்சன்டேஜ் தரவா இருக்கு, நம்மளுடைய சேனல்ல போட்ட மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரியுதுன்னா மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அதர்வைஸ் இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட். சரிங்களா? ஸோ இங்க 6,250. சரிங்களா?
சோ இதுல 14% ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். சோ 10% எனக்கு தெரியும், விச் இஸ் நத்திங் பட் 625. சரிங்களா? அப்போ இதுல பாதி அப்படிங்கிறது வந்து எனக்கு 5%. அப்ப இதுல பாதிங்கிறது என்ன வரும்? 312.5. இது வந்து எதுக்குன்னா ஈக்குவல் டு 5%. ஆனா எனக்கு இங்க 14% கொடுத்துருக்கான். அப்போ 1% கழிச்சிருங்க. இப்போ இதுல 1% அப்படிங்கிறது வந்து எவ்வளவுனா ரூ. 62.50. கரெக்ட்டுங்களா? அப்போ இதுல இருந்து 62.5 கழிச்சிட்டா 4% கிடைச்சிரும். 0, 0, 31 6 போச்சுன்னா 25, 250. அப்போ 10%ங்கிறது 625, 4%ங்கிறது 250. அப்ப எவ்வளவு வரும்? சரிங்களா? ரூ. 875 வரும். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ கூட்டு வட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ இது ஃபர்ஸ்ட் இயருக்கு 875. 2வது வருஷத்துக்கு வரக்குள்ள இந்த அமௌண்ட்டுக்கும் வட்டி போடுவாங்க. இந்த வட்டிக்கும் வட்டி போடுவாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு கூட்டு வட்டி அப்படின்னு பேரு. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு ரூ. 875 விழுந்துருச்சு. 2வது வருஷம் இதே 6250க்கு ஒரு 875 வட்டி விழுந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த வட்டி இருக்கு பாத்தீங்களா 875, இதுக்கு 14% எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த வட்டியை இங்க ஆட் பண்ணிட்டா எனக்கு ஓவரால் வேல்யூ கிடைச்சிரும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேர்ஃபோர் இப்போ இந்த 875 இருக்கு பாத்தீங்களா, இதுல 10% அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சுக்கங்க, 87.5%. சரிங்களா? இப்போ இதுல பாதி அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 43.25, 75 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது 5%. அப்ப இதுல 1%ங்கிறது எவ்வளோ? ரூ. 8.75. கரெக்ட்டுங்களா? அப்ப தேர்ஃபோர் இதை லெஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்னா 43.86. கரெக்ட். 0, 0, 8, 3, 11, மீதி 1, 5, 51. அப்ப தேர்ஃபோர் இப்போ இந்த 875ல 14%ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10%ங்கிறது 87.5. அது கூட என்ன பண்ணணும்? 4%க்கு லெஸ் பண்ணிட்டோம்னா மன்னிக்கணும், 43.75ல 8 போச்சுன்னா அதை ஆட் பண்ணி போட்டேன். 35. இது கூட 35 ஆட் பண்ணிக்கோங்க. 0.5, 12, மீதி 1, 12. இப்ப ரூ. 122.50 தான் ரூ. 875க்கான வட்டி. இப்ப இந்த வட்டியையும் இங்க ஆட் பண்ணிக்கோங்க. 0.5. சரிங்களா? 10, 12, மீதி 1, 17, மீதி 1, 16, 16, 2, 18. 1872.5. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சோ இதையே நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6,250 இன்டு 114 டிவைட் பை 100 இன்டு 114 டிவைட் பை 100. சோ இதுல போட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 114 ஸ்கொயர் பண்றதுக்கு எனக்கு ட்ரிக் தெரியும். அது நம்ம சேனல்ல சொல்லியிருக்கிறோம். ஸோ 128. 14 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 196. அப்ப தேர்ஃபோர் எவ்வளவு கிடைக்கும்னா 129.96ன்னு கிடைக்கும். 114 ஸ்கொயருடைய வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலால போட்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமா தான் வரும். ஜஸ்ட் யூ செக் இட். ஆனா இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைனா இந்த ஃபார்முலா போடக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது வந்து மொத்த தொகை தான் கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்? மொத்த தொகையில இருந்து அசலை நீங்க கழிக்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் tedious ப்ராசஸ். இந்த பெர்சன்டேஜ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சதுன்னா நல்லா உங்களால எளிமையா போட முடியும். சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எனக்கு கொஸ்டின்ல மொத்த தொகை டைரக்டா கேட்டாங்கன்னா நீங்க ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றதுதான் ஈஸி. வட்டி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? சிம்பிளா நம்ம அந்த சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்றதுதான் உங்களுக்கு எளிமையா இருக்கும். அடுத்த சம் பார்ப்போம். What will be the compound interest occurred on a sum of 7,200 at a rate of 5% per annum in 2 years? அப்ப எனக்கு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்கிறான். இப்ப இந்த 7,500ல 10% அப்படிங்கிறது 720. இதுல பாதி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ? 360. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் 360 வட்டி கிடைச்சிரும். 2வது வருஷம் 320 வட்டி கிடைச்சிரும். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ ஆப்வியஸ்லி இப்போ இந்த 360க்கு தான் நம்ம என்ன பார்க்க போறோம்? வட்டி பார்க்க போறோம். அப்போ கண்டிப்பா இதை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப எனக்கு சப்போஸ் 360 போட்டாலுமே எனக்கு மேக்ஸிமம் 1000 தாண்டாது. அப்ப ஆக்சுவலி 2 இது வந்து எனக்கு தப்பு. அண்ட் மோர் ஓவர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 720ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இந்த 360க்கு நான் வட்டி ஆட் பண்ணா கண்டிப்பா 720 விட கொஞ்சம் கூட தான் வரணும். அப்ப ஆப்ஷன் டியும் தப்பு. மீதி இருக்கிற ஒரே ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தான்.
சரிங்களா? இதுதான் வந்து எனக்கு சரியான பதில். ஸோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. உங்களுக்கு அப்படி டவுட் இருக்குன்னா, இந்த 360 இருக்கு பார்த்தீங்களா? இந்த வட்டிக்கு 4% கண்டுபிடிங்க. இதுல 10% அப்படிங்கிறது வந்து என்னது எனக்கு? ரூ. 36. அப்ப இதுல பாதி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு எனக்கு? ரூ. 18. சரி இது புரியுதுங்களா? அப்போ இந்த 18 இது கூட நீங்க ஆட் பண்ணிக்கணும். அப்ப 360, 360, 720 அது கூட ஒரு 18 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 738 வரும். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் அகைன் சேமா தான் வருது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A person gets rupees 50,000 a loan with interest rate of 4% per annum from a bank. The interest is calculated year-wise, then the compound interest after 2 years. இப்ப சொன்னா அதே சம் தான் 50,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்ப கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல 10% அப்படிங்கிறது வந்து எவ்வளோ? 5,000. சரிங்களா? அப்படி இல்லைன்னா 1% அப்படிங்கிறது சிம்பிளா நம்ம டைரக்டா போட்டுடலாம். 1% அப்படிங்கிறது வந்து ரூ. 500. அப்ப 4%ங்கிறது என்ன வரும்? இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப எவ்வளவு வரும் எனக்கு? ரூ. 2,000. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 2,000, அடுத்த வருஷம் ஒரு 2,000. இந்த 2,000க்கு நான் ஒரு வட்டி கட்டணும். அப்ப 4,000 விட அதிகமா இருக்கணும். அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி மட்டும்தான் எனக்கு சரியான பதிலா இருக்கும். ஸோ நீங்க உட்காந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 50,000 at 16% per annum for 2 years compounded continuously. இப்ப அதேதான். இங்க 50,000 கொடுத்துட்டாங்க, 16% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 50,000 இங்க இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? இதுல 10% அப்படிங்கிறது வந்து எனக்கு எவ்வளோ? 5,000. சரிங்களா? இதுல வந்து பாதிங்கிறது வந்து 2,500. சரிங்களா? இதுல 1% அப்படிங்கிறது வந்து எவ்வளவுனா அகைன் 500. அப்போ இது வந்து ஒரு 10%. சரிங்களா? இது வந்து ஒரு 5, 15. இது ஒரு 1, 16%. அப்ப 5,000, 7,500, 8,000. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் அவருக்கு கிடைக்கிற வட்டி 8,000. அடுத்த வருஷமும் 8,000 கிடைக்கும். சொன்னது புரியுதுங்களா? அப்ப வர ஆன்சர் 16 விட அதிகமா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் சியும் தப்பு, ஆப்ஷன் டியும் தப்பு. சொல்றது புரியுதுங்களா? அண்ட் மோர் ஓவர் இந்த 8,000க்கு நான் 16% கால்குலேட் பண்ணணும். 10% போட்டாலே எனக்கு 800 வரும். கரெக்ட்டுங்களா? இதுல 10%ங்கிறது எவ்வளோ? 800. அப்ப கண்டிப்பா வர ஆன்சர் 16,800 விட அதிகமா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். இதை நீங்க உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. சரிங்களா? ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா மிக எளிமையா உங்களால போட முடியும். ஸோ அகைன் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம போட போறோம். டிஎன்பிசியில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணவும் போறோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.